ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃப்ரைடே விலாகு. ஃப்ரைடேனாலே நம்மளுக்கு லீவ் தானே இங்கே. அதனால் இன்றைக்கி வந்து ஃபிஷ் எல்லாம் எடுத்திருக்கோம். எல்லாம் காலையிலே க்ளீன் பண்ணிவிட்டேன். இன்றைக்கி வந்து ஃபிஷ் கறி, அப்புறம் வந்து ஃபிஷ் ஃப்ரை, அப்புறம் சாதம், இவ்வளோ தான் மத்தியானம் லஞ்சு. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து அயலை மீன் சின்ன மீன் தான் இது. அதனால் இப்படியே குழம்புல போட்டுடலாம், கட் பண்ண ஒன்றும் இல்லை, இப்படியே போட்டுடலான்னு இருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா மீன் குழம்புக்கு ஒரு மசாலா அரைக்கணும். அதுக்கு நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். சட்டி சூடாகட்டும். இப்போ கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து எண்ணெய் வந்து சூடாகிடுச்சு. இப்போது கடுகு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூனுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன். இப்போ இவ்வளோத்துக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். ஒரு வெங்காயம், ஒரு சின்ன பீஸ் இஞ்சி சேர்த்துக்கிறேன். இதே சேர்த்து லைட்டாக அப்படியே கிளறி விட்டுருங்க. 2 தக்காளி இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். தக்காளி சீக்கிரமாக மசிகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு. தக்காளி கொஞ்சம் மசிஞ்சு வந்துச்சுன்னா நம்மளுக்கு அரைக்கும் போது ஈஸியாக அரைஞ்சிடும். அதனால் கொஞ்சம் அது மசிய விட்டுறலாம். தம்பி படிச்சிட்ருக்கான், அவனையும் போய் பார்க்கணும். ஏன்னா இன்றைக்கி ஃப்ரைடேன்றதுனால படிக்க மாட்டான். இப்போ எக்ஸாம்ன்றதுனால இன்றைக்கி ஃப்ரைடே படிக்க உட்கார வச்சிட்டேன். நான் இங்கே ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அவன் அங்கே என்ன பண்ணுறான்னு தெரியல. இதை ரெடி பண்ணி வச்சுட்டு போய் நைஸாக பார்த்துட்டு வந்துடலாம். சின்னவன் வேற டிவி போட்டுட்டு விளையாடிட்டுருக்கான். அந்த சவுண்ட்லேயே பெரியவனும் அங்கே உட்காந்து கேட்டுட்ருப்பான் டிவியில் என்ன ஓடுது அப்படின்றது. பார்க்கலாம், இதை ரெடி பண்ணி வச்சுட்டு போய் பார்க்கலாம். இப்போ அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கிறேன். சில்லி பவுடர் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சாம்பார் பவுடர் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சிக்கன் மசாலா 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு செமையாக இருக்கும். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசம் ஃபுல்லாகவே போகிறது வரைக்கும் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுப்பு சிம்லேயே வச்சுருங்க. இதில் ஏன் நான் சாம்பார் பொடி, சிக்கன் மசாலாலாம் போட்டேன்னு வந்து நீங்கள் நினைக்காதீங்க. ஏன்னா சாம்பாருக்கு தான் சாம்பார் பொடி போடுவாங்க, சிக்கன் கறி செஞ்சால் சிக்கன் மசாலா போடுவாங்க. என்னடா மீன் கறிக்கு வந்து இவங்க சாம்பார் பொடி, சிக்கன் கறி எல்லாம் போடுறாங்க, சிக்கன் மசாலா எல்லாம் போடுறாங்கன்னு நினைக்காதீங்க. ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்றதை அப்புறம் சொல்லுங்கள் எனக்கு கமெண்டில். கண்டிப்பாக டேஸ்ட்டு செம சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்றது. இப்போ இது கூட வந்து நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து இந்த திருவண்ண தேங்காய் இங்கே கிடைக்கும். ஸோ அதே நான் வாங்கியிருக்கேன். ஒரு 1/2 கப்புக்கு போட்டுக்கலாம். ஏன்னா கிரேவி கொஞ்சம் திக்காக கிடைக்கும். நம்மளுக்கு திக்காக இருந்தால் தான் சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு நல்லா இருக்கும். இல்லைன்னா வெளறு பிடிச்சது மாதிரி இருக்கும். இது நம்ம அரைக்க தான் போகிறோம். எல்லாம் சேர்த்து போட்டு நல்ல பேஸ்ட்டு அரைக்க போகிறோம். இப்படியே போட்டு நல்லா கிளறிக்கலாம். அந்த மசாலா எல்லாமே சேரட்டும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பிளேட்டில் போட்டு ஆற வச்சிடலாம். நம்ம இப்போ ஃபேன் காற்றுல நான் ஆற வச்சிடுறேன். ஆற வச்சுட்டு இப்போ தம்பி என்ன பண்ணுறான் அப்படின்றத போய் ரகசியமாக பார்த்துட்டு வந்துடலாம். வாங்க. என்னப்பா பண்ணிட்டு இருக்க? படிச்சுட்டு இருக்கியா? எவ்வளோ முடிச்சிருக்க நீ? சரி, நான் போய் ரெடி பண்ணுறேன், நீ உட்காந்து படி. மாமி பேப்பர் எடுத்துட்டு வந்துடுறேன். நம்ம தான் உட்காந்து டிராயிங் பண்ணணும். இது இப்போ வந்து நம்ம அரைச்சிடலாம். நல்லா பேஸ்ட்டாக அரைக்கணும். இப்போ வந்து இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா மைய அரைச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மைய அரையணும். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம்.
கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்டு இந்த புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்க மசாலா சேர்த்துக்கலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூடவே புளி தண்ணியை சேர்த்துக்கிறேன். எவ்வளோ தண்ணி வேணுமோ அது நீங்கள் சேர்த்துக்கலாம். ஏன்னா தேங்காய் போட்டிருக்கிறதுனால திக்காக தான் வரும். அதனால் தண்ணி வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ லைட்டாக மூடி போட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சிடலாம். இப்போ நல்ல ஸ்மெல் வருதுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து இதில் நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாம். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு. உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து நம்ம மீன் போட்டுக்கலாம். இதில் மூடி போட்டுடலாம். இப்போது நல்ல ஸ்மெல் நல்லா வருது. மீன் ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னாலே தெரியும், நல்லா கொதிக்குது பார்த்தீங்களா. இப்போ வந்து லைட்டாக சுற்றி விட்டுடலாம். இப்போ எல்லாம் நம்ம கரண்டியோ எதுவும் போடக்கூடாது. இந்த மாதிரி சுற்றி விடணும். நம்ம குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக கருவேப்பிலை எடுத்து மேலே இப்படியே போட்டுடலாம். இப்போ மீன் எடுத்து பார்க்கலாமா. பாருங்க, எவ்வளோ சூப்பராக இருக்குது. சமையலெல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ சாப்பிட உட்காந்தாச்சு. நம்மளுடைய மீன் கறி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாமா. மீன் ஃப்ரை வந்து நல்லா இருக்கு. ஃபிஷ் ஃப்ரை உள்ள நல்லா சாஃப்டாக இருக்குது. மேலே கிறிஸ்பியாகவும் இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபிஷ் ஃப்ரையோட வீடியோ வந்து நான் போடுவேன். அதையும் லிங்க் கீழே கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். லவ் யூ ஃபேமிலிஸ். பாய்.